Hi students, this is Govindraj from Tripur. Welcome to our video. அன்பான மாணவர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஸ்டடி மெட்டீரியல் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டடி மெட்டீரியல் வந்து ஃபஸ்ட் மிட்டமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் எல்லா சப்ஜெக்ட்டுமே ஸ்டடி மெட்டீரியல் அப்லோட் பண்ணலாம். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் மட்டும் படிச்சிங்கன்னா போதும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அவருடைய ஃபஸ்ட் மிட்டம் மட்டும் இல்லை, நெக்ஸ்ட் அவருடைய கோட்டேலி ரிவிஷன் டெஸ்ட் ஆஃபேலி எல்லாத்துலேயும் நல்ல மார்க் எடுக்கலாம். அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஸோ இதில் நம்ம வந்து வித் ஆன்சர்ஸோட கொடுத்துருக்கோம் நிறைய டைம். இதில் ஃபஸ்ட் நம்ம பார்க்குறது 1 மார்க் சினானிம்ஸ் ஆன்சர்ஸ் தான் நிறைய பேருக்கு வந்து மார்க் போகும். ஸோ அதுக்காகவே இந்த வீடியோவில் வந்து எல்லா கேட்டகரி 1 மார்க் 2 மார்க் 5 மார்க் எல்லா கேட்டகரியும் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பிளைன்டிவ்லினா சேட்லி அப்படியே பார்த்துட்டு வாங்க. நிறைய டைம் சொல்லியிருக்கோம். சூப்னா மூவ் வெரி குவிக்லி, ரெலக்டன்ட் வந்து அன்வில்லிங், ஏன்னா அன்ரெலக்டன்ஸ் வந்து வில்லிங் சொல்லலாம். பீனித் பிலோ, மார்க்கிங்லி, டிஸ்ரெஸ்பெக்ட்லி, மான்ஸ்ட்ரஸ் ஹியூஜ், எக்ஸ்பான்ஸ் லார்ஜ் ஸ்பேஸ், பெக்கோனிங் காலிங், ட்ராட் ரன், ப்ரிசிபேஸ் கிளைண்ட், வெட் ஷார்பன், வேம்டு ஸ்ட்ரக் போஸ்ட்லி, chaos confusion, gruffly sadly, scolding chiding, hullabaloo loud noise, attic a space or room inside the room, slamming shut forcefully, bite or chew sound, instinctively, still very loud sound. Next ledge narrow shelf, devour eat eagerly, preening on the cleaning, cowardice and lack of bravery, amusingly entertain, historical uncontrolled emotion. Last year public கேட்ட question, rending tearing, holster on the handle, raptor on the beam. ஸோ இதில் 30 synonyms தான் கொடுத்துருக்கோம். இதுக்கு முன்னால் போட்ட வீடியோ நிறைய கொடுத்துருக்கோம். ஸோ இதில் எக்ஸ்ட்ராக்டாக 30 தான் கொடுத்துருக்கோம். ஆன்டனிம்ஸ் பாருங்கள். மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் அண்டர்ஸ்டாண்டிங், plaintively joyfully, desperate வந்து hopeful, cowardice வந்து courageously, commensurate started synonyms வந்து ended, beneath above, mockingly respectfully, monstrous tiny, wet blunt, remember forget, indignant வந்து calm, reluctant வந்து willing or eager போடலாம், yanked pushed, devour chew, அதுக்கு சீஸ்டு ரிலீஸ்டு, சாங்க் ஃப்ளோட்டட், எக்ஸாஸ்டட் எனர்ஜெட்டிக், ஸ்கோல்டிங் ப்ரைசிங், அசெண்டிங் டிசெண்டிங், கிராஜுவலி சடன். நெக்ஸ்ட் சிங்குலர் ப்ளூரல் அப்படியே பார்த்துட்டு வாங்க. சேர்ஸ், பாக்ஸஸ், லேடிஸ், ரேடியஸ் ரேடி, ஃபார்முலே, சைல்டு சில்ட்ரன், ஹீரோஸ். நெக்ஸ்ட் லோஃப் ரொட்டி துணுன்னு சொல்லி அந்த லோஃப் டீர் தான். எஸ்கிமோஸ் போடலாம், எஸ்கிமோவும் போடலாம். நெக்ஸ்ட் மாடல் வர்பர் இருக்குது. when I was a child I used to, I will win this singing contest, you may buy this book, பூங்கோதை can speak, I will not, or my father used to play badminton, you should or you must, you ought to, dash shall I CB has not practiced but he may, we should must ought to preserve our natural resource. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் எரர்னு கொடுத்துருக்கோம். நிறைய டைம் ஆன்சர் சொல்லியிருக்கோம், அப்படியே பார்த்துட்டு வாங்க. ஸோ இதெல்லாம் ஸ்டடி மெட்டீரியலாகவே உங்களுக்கு வந்து நான் பிடிஎஃப்ல கொடுக்குறேன். அடுத்து கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்போசிங் எவ்ரி திங் ஃபால்ஸ் டு த கிரவுண்ட் பிகாஸ் ஆஃப் த ட்ரையல் வாஸ் கண்டக்டட் இன் அக்கார்டன்ஸ் வித் there is a temper in front of as a result of failure is often படி கூட often frequently சொல்லுவோம். consequence of children are given toys in addition to parents must be informed in case of it didn't turn up due to global warming is an effect of dash several inspector. அடுத்து கம்பேர் பண்ண ஆர்டிகல்ஸ் கேட்டகரி கொடுத்துருக்கோம். my father is an LIC agent, she has returned home for a moment rest, he will be back in an hour, Raj is playing the piano, an honest man, the Ganga I met a university, Dhoni is the best captain, the sun rises in the east. அதுக்கப்புறம் கம்பேரிசன் பண்ணும்போது we read the Hindu. நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமான 2 மார்க் கேட்டகரி கொடுத்துருக்கோம். இந்த 2 மார்க் அப்படியே பார்த்துட்டு வாங்க. இதில் இருக்கிற 2 மார்க் மட்டும் படிங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்ல மார்க்லாம் why did the seagull fail to fly because he was afraid, ரொம்ப எக்ஸாக்டான வேர்டு தான் கொடுத்துருக்கோம். ஸோ அப்படியே பார்த்துட்டு வாங்க. what made the young seal go mad, the young seal was so hungry, her mother did not come nearer to feed him, the sight of the food made the young seal go mad. அவ்வளோதான் எக்ஸாக்டான ஆன்சர் அதுதான். the prompt what prompted the seagull plane, the seagull the mother seagull showed a pieces of fish to the hungry young seagull but he could not reach the wood, mad by hunger he died in the prison. ஸோ அந்த வேர்டு மட்டுமே எக்ஸாக்டாக எழுதணும். ஸோ இதில் இருக்கிற 12 கொஸ்டின் கொடுத்துருப்போம். இந்த 12மே மோஸ்ட் இம்பார்ட்டண்டாக தான் கொடுத்துருக்கோம். வாட் டிட் த யங் பேர்ட் டு டு இஸ் அட்டென்ஷன் ஆஃப் த பேரண்ட்ஸ், த யங் பேர்ட் ஸ்டூட் ஆன் ஒன் leg, he acted to fall asleep, he closed one eye, he uttered a low cackle. ஸோ இதெல்லாம் அதுக்கான ரீசன். நெக்ஸ்ட் செகண்ட் லெசனை பாருங்கள். வேர் வாஸ் ஆத்தர் when he heard the noise, the author was the bathroom or bathtub when he heard the noise. Who were narrated? Mr. Bodwell and his wife. How did Bodwell react when the Shuna shouting angrily? Bodwell said that they would sell the house and move to Bayoria. Next அதே மாதிரி தான் what were grandfather in woolen pant, leather jacket, night cap, night gown. எக்ஸாக்டாக அந்த what woke up the mother, லாஸ்ட் டைம் பப்ளிக்கில் கேட்டது. இந்த narrator and his brother slammed the door suddenly, it woke up is the slamming of the door concept வந்தோம்னா who used zither and how the narrator Kunia pig used the zither, it used to sleep. எக்ஸாக்டாக அது மட்டும் கொடுத்துரும். how did the cops manage to enter the locked door, the cops broke the front door, then they entered the locked door. ஸோ 12 மார்க் தான் கொடுத்துருக்கோம். அடுத்து poem question answer எக்ஸாக்டான டைரெக்டாகவே கொடுத்துருக்கோம்.
பாருங்கள். ஹவு டஸ் யூ வாண்ட் டு லிவ்னா யூ வாண்ட்ஸ் டு லிவ் இஸ் லைஃப் ஜாய்ஃபுல்லி. ஸோ எக்ஸாக்டாக இந்த சிம்பிளான வாட்ஸ் அ பாயிண்ட்ஸ் the points of that our life journey will be the best. How is the way of life? The way of life is full of twists and turns, ups and downs. Compare பண்ணுறோம். What should one not mourn for? One should not mourn for the thing that he or she had lost in the past. So meaning இதில் இருக்கிற மீனிங் mourningனா lamenting, feeling or expressing. Veil side, grown, success, quest, long search, unreluctant, willing to do something, told, tax, goal, ambition, dim, fast and happy சொல்கிறோம். Next crumble family. Where does the family live in the company? Last year public கேட்டது, why do you think the street is named company? I think all the people would be complaining. ஸோ இதில் இருக்க எல்லா கேட்டகரி எல்லா கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன் தான் கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ்க்கான பிடிஎஃப் லிங்க் கண்டிப்பாக கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி ரிவிஷன் பர்பஸ் பயன்படுத்திக்கங்க. அடுத்து நம்ம பார்க்கணும் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் நிறைய டைம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், அப்படியே பார்த்துட்டு வாங்க. இஸ் பிஹேவியர் வெக்ஸஸ் மீனா ஐ ஆம் வெக்ஸட் இஸ் பிஹேவியர். ஒவ்வொரு டென்ஸ் முதல் ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அது மாதிரி ஒரு டென்ஸை கொடுத்துருவோம். அவர் ஆர்மி has defeated the enemy has been defeated by our army. கம்பேர் பண்ணுறோம். The manager appointed many officers were appointed by the manager. அதுக்கு அதே மாதிரி தான் இந்த 10 கொஸ்டின் பிரச்சனை. ரோசி will solve the problem will be solved by ரோசி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்ன இம்பரேட்டிவ் மெத்தடில் ப்ளீஸ் டூ நாட் யூஸ்னா யூ ஆர் ரெக்வஸ்டட், டூ நாட் இட் ஜங்க் பண்ணால் யூ ஆர் அட்வைஸ்டு. ப்ளீஸ் வந்து ரெக்வஸ்டட் பண்ணால் மற்றெல்லாம் அட்வைஸ் பண்ணலாம். ஒமிட்டிங் த ஏஜென்ட்னா சப்ஜெக்ட் இல்லாத எழுதணும். சம்படி ஹஸ் டேக்கன் அவே மீனா மை புக் ஹஸ் பின் டேக்கன் அவே நாட் இல்லை, ஏன்னா அந்த சம்படினா நோ ஒன்னாவே கண்டிப்பாக நாட் போடணும். த நாவல்ஸ் ஆர் நாட் being borrowed from the library. Nobody should violate the rule should not be violated. அடுத்து இன்ட்ராகேட்டிவ் டைப்புக்கு இதுக்கு ஆன்சர் கொடுத்துருக்கோம். who has arranged this meeting, by whom has this meeting been arranged. ஸோ டென்ஸ் படி கரெக்டாக எழுதிட்டிங்கன்னா கரெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எஸ் ஆர் நோ டைப்பும் கொடுத்துருக்கோம். will you help me, will I be help, ரொம்ப முக்கியமானது. 24th கொஸ்டின் லாஸ்ட் இயர் பப்ளியில் கேட்டேன், have you invited ராமன் to the has ராமன் been invited by you to the party எழுதுறோம். நெக்ஸ்ட் டபுள் ஆப்ஜெக்ட் மெத்தடுக்கும் கொஸ்டின் கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் கேட்டகரி கொடுத்து ஸ்பெஷல் பேராகிராஃப் நிறைய பேர் வந்து பாயிண்ட்ஸ் கம்மியாக இருக்குன்னு, ஸோ அவங்களுக்காகவே இந்த பேராகிராஃப் நம்மளே கிரியேட் பண்ணிக்கலாம். ப்ரோஸ், ஆத்தர் இதில் மிஸ்டேக் இருக்குது. இஸ் ஃபஸ்ட் பிளைட் வந்து குஷ்வந்த் சிங்கில் இப்போ பார்த்தீங்கன்னா லியாம் ஓ பிளாட்டி தான் இதில் மிஸ்டேக் இருக்குது. ஜென்ரல் வந்து பார்த்தீங்கன்னா மாரல் ஸ்டோரி, பார்த்தீங்கன்னா தீம் வந்து ஓவர் கம் ஆஃப் ஃபியர். அதுக்கப்புறம் இதுக்கான இப்போ கேரக்டர் எழுதியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் இன்ட்ரடக்ஷன் எழுதுகிறோம். இன்ட்ரடக்ஷன் இதே மாதிரி பாயிண்ட்ஸ் போட்டு எழுதிக்கங்க. இந்த பாயிண்ட்ஸை ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருப்போம். இஸ் பேரண்ட்ஸ் டீச்சிங், சீகல் பேத்தட்டிக் கண்டிஷன், சீக் த அட்டென்ஷன், மதர் பேர்ட்ஸ் பிளான், அது மாதிரி ஒவ்வொரு சைட் ஹெட்டிங் போட்டு கொடுத்துருக்கோம். த யங் சீகல் கரு, த யங் சீகல் ஃபஸ்ட் பிளைட், ஃபைனலாக கன்க்ளூஷன் போட்டு மாரலோட கண்டிப்பாக உங்களுக்கு தரும். அதுக்கப்புறம் லேட் ப்ளூமர்ஸ்க்கான பேராகிராஃபும் கொடுத்துருக்கோம். ஸோ இது நம்ம சேனல் நிறைய டைம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், இருந்தாலும் இது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காகவே அப்லோட் பண்ணுறோம். ரொம்ப சிம்பிளான பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து நைட் த கோஸ்ட் காண்டின் அதுக்கான பேராகிராஃப் இதிலே கொடுத்துருக்கோம். ஸ்டோரி வைஸ் இந்த ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கான்செப்ட் புரிஞ்சுட்டா ஓனாக எழுதுங்க. மாரல் மறக்காமல் எழுதுங்க. அது போயம் பேராகிராஃப், லைவ் போயம் பேராகிராஃப் ரொம்ப சிம்பிளாக கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கான பேராகிராஃப் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம், நீங்கள் கண்டிப்பாக படிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் கிரம்பிள் ஃபேமிலியான பேராகிராஃப் இது கொடுத்துருக்கோம். லாஸ்ட் இயர் பப்ளிக் கேட்ட பேராகிராஃப் தான் கிரம்பிள் ஃபேமிலி. நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணுவோம். நாட் டீடைல் பர் டெம்பஸ்ட். இந்த கேரக்டர் ஈஸியாக நம்ம பார்த்தீங்கன்னா மெமரி பண்ண சிபிஎஃப், A3 ஜீவன், சீனா கேலிமன், பீனா ப்ராஸ்பரோ, எஃப்னா பெலினா, ஏத்தினா ஏரியன், அண்டோனியா, அலோன்ஸ், அதுக்கப்புறம் கேன்சலோ, சைக்கோரஸ், மிராண்டா. ஸோ அந்த வேர்டுக்காக இப்படி கொடுத்துருக்கோம். அந்த பாயிண்ட்ஸ் பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஈஸியாக மெமரி பண்ணலாம். எந்த ஸ்டூடெண்ட்டாக ஈஸியாக மெமரி பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஜிக்ஸாக்கும் கொடுத்துருக்கோம். ஜிக்ஸாக்கோட பாயிண்ட்டும் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருப்போம். ஸோ அதையும் நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கலாம். அடுத்து கம்பேரிசன் பண்ணும்போது அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் மெத்தட் இதே மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டாபிக் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட், பை ஒன் கெட் ஒன், ஒன்லி 2 days, பரிய மெயில் ஐடியில் காரணம் அட்ரஸ் இதே மாதிரி மென்ஷன் பண்ணணும். மொபைல் நம்பர் கீழே மறக்காமல் இப்போ இந்த ஸ்பெஷல்னு போட்டு அந்த கொஸ்டினை கொடுத்து எடுத்துருந்தீங்கன்னா போதும், ஈஸியாக அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்கோர் பண்ணிக்கலாம். அட்வர்டைஸ்மெண்ட் 2 கொஸ்டின் தான் இருக்குது ஃபஸ்ட் மினிட்ல, அது ரெண்டுமே இந்த இடத்துல கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் ரிப்போர்ட் ரைட்டிங் இந்த மெத்தடில் கொடுத்துருங்க பாருங்க. முதல்ல அஜந்தா, தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் லிஸ்ட் என்னென்ன நடந்து எழுதிட்டு, அதுக்கப்புறம் இதில் கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸ் வந்து எல்லா ரிப்போர்ட் ரைட்டிங்க்கு காமனாக இருக்கும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். நம்ம புக் பேக்கில் 3 ரிப்போர்ட் ரைட்டிங் கொடுத்துருப்பாங்க. அந்த 3க்குமே இந்த பாயிண்ட்ஸ் வந்து மோஸ்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் எஜுகேஷன் டெவலப்மெண்ட் ஜூலை 15th, இப்போ கம்மிங் ஜூலை 15th காமராஜர் பர்த்டே நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கம்பேரிசன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அசோசியேஷனுக்கு இந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் போகிறோம். தட் மீன்ஸ் வந்து நேஷனல் சயின்ஸ் டேன்றது February 28 நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணோம். ஸோ அதுக்குமே சர்ச்சுக்கு ராமன் பர்த்டே, ஸோ அதுக்குமே இந்த பாயிண்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போயம். ஸோ ஓவராலாக லைவ் போயம் கம்பேர் பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியதுலாம் கொஸ்டின் பேப்பர்ஸ். இந்த கொஸ்டின் பேப்பர் சேர்த்து இதை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஒரே ஒரு வீடியோவில் கொடுக்குறோம், அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. இந்த கொஸ்டின் பேப்பர் நீங்கள் அப்படியே பார்த்துட்டு வாங்க. 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் நம்ம சேனல் GR சக்ஸஸ் STஸில் அப்லோட் பண்ணியிருக்க கேட்டகரி நீங்கள் பார்த்தீங்கன்னாவே கண்டிப்பாக நல்லா ஸ்கோர் பண்ணலாம். நெக்ஸ்ட் வரக்கூடிய பப்ளிக் வரைக்குமே இந்த கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கங்க. உங்களுக்காகவே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் வித் ஆன்சர்ஸோட. ரொம்ப முக்கியம், ஃபஸ்ட் மிட்டம் கொஸ்டின் வந்து ஆன்சர்ஸோட அப்லோட் பண்ணியிருக்கனால உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிச்சு
எழுதி பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 யூனிட் தான் மிட் டெர்ம்க்கு இருக்குன்றதுனால அந்த ஃபஸ்ட்டு 2 யூனிட்டை நீங்கள் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணிங்களாவே போதும், கண்டிப்பாக நல்லா ஸ்கோர் பண்ணலாம். இதில் பாருங்கள் ஒவ்வொரு ஆன்சருமே ரொம்ப ரெஃபர் பண்ணி தான் உங்களுக்கு நான் வந்து இதில் பார்த்தீங்கன்னா இதில் தான் மார்க் பண்ணியிருக்கோம். அதனால் கண்டிப்பாக மிஸ்டேக் சான்சஸ் இல்லை. நான் திருப்பி சொல்கிறேன், ஒவ்வொரு எக்ஸாமையும் பப்ளிக் எக்ஸாமாக நினச்சாலும் வரக்கூடிய மிட் டெர்ம் நீங்கள் அது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா தான் ஷூராக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்கு திருப்பி சொல்லக்கூடியதுன்னா பேராகிராஃப் நீங்கள் எந்த கைட்னாலும் படிக்கலாம். ஆனால் கான்செப்ட் சரியாக எழுதும். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் இப்போ சீகல் எழுதுறீங்க, டெம்பஸ்ட் எழுதுறீங்க, ஜிக்ஸாக்லாம் முதல்ல கேரக்டர் மென்ஷன் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், ஃபைனலாக மாரல் எழுதுங்க. இந்த மெத்தடில் எழுதுங்க. அதே மாதிரி போயம் பேராகிராஃப் எழுதும் போது நீங்கள் எந்த கையில் படித்தாலும் மறக்காமல் லைன்ஸை கோட் பண்ணி காட்டுங்க. லைன்ஸை கோட் பண்ணும் போதே நமக்கு ஈஸியாக ஸ்கோர் பண்ணுறதுக்கு நிறைய வழியாக இருக்கும். இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் நம்ம எந்தெந்த கொஸ்டின் படிச்சிருக்கோம், எந்தெந்த கொஸ்டின் படிக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த ஓவராலாக ஒரு ஸ்டடி மெட்டில் இந்த ஒரே ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் திருப்பி சொல்கிறேன், இருக்கிற இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட் மிட் இருக்குது. ஸோ அதுக்காக தான் இவ்வளோ தூரம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் GR Success தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஃப்ரம் GR Success STC ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் டு அவர் சேனல் GR Success STC சேனல். தேங்க்யூ ஆல் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் போடுற வீடியோ யாரோ ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லான கான்செப்டில் இந்நாள் வரைக்கும் இந்த வீடியோ போட்டுட்ருக்கோம். திருப்பி சொல்கிறேன், இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட் மிட் டெர்ம் இருக்குது, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், நல்லா எழுதி பாருங்கள். எல்லா சப்ஜெக்ட்டுமே நம்மளுடைய சேனல் GR Success STCயில் ஸ்டடி மெட்டீரியல், கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கான PDF லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்லையும் அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸும் கொடுத்துருக்கோம். இந்த ஃபஸ்ட் மிட் டெர்ம் வரக்கூடிய ஃபஸ்ட் மிட் டெர்ம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேலிஸ்ட்டு ஃபஸ்ட் மிட் டெர்ம் 2024-25 சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணிங்களே போதும், எல்லா கொஸ்டின் பேப்பரும் ஒரே இடத்துல இருக்கும். அதை வச்சு ஈஸியாக நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் சக்ஸஸ், ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ, பாய்.